என்றால் நீ புருஷனை அவமதிக்கல, விவாக உடன்படிக்கை அவமதிக்கிறாய். சில காரியங்கள் உனக்கு அடைக்கப்பட்டு போய்விடும். போய்கொண்டிருக்கிற வேலை நின்று போய்விடும், வந்து கொண்டிருக்கிற பணம் நின்று போய்விடும். சரீரம் வேலைக்கு போகிற அளவுக்கு அது சரீரத்தில் இருக்கிற புஷ்டியும் மேன்மையும் பலனும் பலவீனமாய் மாறிவிடும். நான் சபிக்கவில்லை, வருகிற காரியங்களை எடுத்து சொல்லுகிறேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். உபாகம் 8:18 சொல்லுகிறது, வேலை கிடைப்பதற்கு முன்பு உன் சரீரத்திற்குள்ளேயே நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்க வேண்டும், போக்குவரத்துமாய் இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும், காலையில் எழும்ப வேண்டும், ஆகாரம் கொடுக்க வேண்டும் வீட்டாருக்கு, அது பிறகு பணிவிட செய்ய வேண்டும், அது பிறகு போய் பணிக்கு போக வேண்டும், திரும்பி வர வேண்டும். என்னதான் வர்க்கட்டுவமாக இருந்தால் கூட நம்முடைய சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்கள் அவமதிக்கிறது கணவனே அல்ல, மனைவி அல்ல, திருமண உடன்படிக்கையை. இது இன்னொரு சரீரத்துக்கு நீ அதிகாரி. அந்த